பட்டளந்த அறிக்கையை விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க நடவடிக்கை. டெலோவின் முக்கியஸ்தர் விந்தன் தமிழரசு கட்சியில் இணைவு. யாழ்ப்பாணத்தில் உள்ள 17 உள்ளூராட்சி சபைகளிலும் தமிழரசு கட்சி இம்முறை நிர்வாகத்தை அமைக்கும். எம்.ஏ. சுமந்திரன் நம்பிக்கை. அனூர் ஆட்சி பீடமேறி 5.5 மாதங்களில் 5,000 பில்லியன் ரூபாய் கடன். கமன்பில குற்றச்சாட்டு. பெண் வைத்தியர் மீது பாலியல் துஷ்பிரயோகம். சந்தேக நபர் ராணுவத்திலிருந்து தப்பிச் சென்றவர் என அடையாளம். சந்தேக நபர் வெகு விரைவில் கைது செய்யப்படுவார். ஆனந்த விஜயபால தெரிவிப்பு. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து யாழில் இன்று கையெழுத்து வேட்டை. அதிவேக வீதிகளில் மீண்டும் களமிறக்கப்படும் விசேட அதிரடி படையினர். தேசிய மக்கள் சக்திக்குள் தற்கொலை குண்டுதாரிகள். ஜனாதிபதிக்கு எச்சரிக்கை. தேசபந்து தென்னக்கோனை காணுமிடத்தில் கைது செய்யுமாறு பகிரங்க பிடியாணை. முன்னாள் அமைச்சர்கள் 50 பேருக்கு அனூர் அரசாங்கத்தின் தடை. மோசடிகள் அம்பலம். கனடாவில் சுட்டுக் கொல்லப்பட்ட இலங்கை பெண் வெளியான பின்னணி. நாற்காலியுடன் வெளியேறினார் ஜஸ்டின் ரூடோ. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவிற்கும் மதுவரை திணைக்கள அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது மதுவரை திணைக்களம் தற்போது எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் இந்த ஆண்டின் வருமான இலக்குகளை அடைவது போன்ற விடயங்களை நோக்கமாக கொண்டு இந்த கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டது. வரி சேகரிப்பில் செயல்திறன் மற்றும் நியாய போக்கு என்பனவற்றை உறுதி செய்வதற்காக மதுவரை திணைக்களத்தின் செயற்பாடுகளை உள்நாட்டு இறைவரை திணைக்களத்துடன் இணைப்பது குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டன. மதுவரை திணைக்களத்தின் செயற்திறனை மேம்படுத்துவதற்காக மனிதவள அபிவிருத்தி திட்டம் மற்றும் தொழில்நுட்ப அபிவிருத்தி வழிகாட்டல் திட்டம் ஒன்றை தயாரிப்பதன் அவசியம் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திய சனத்குமார் நாயக்க, நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தன, மதுவரை ஆணையாளர் நாயகம் உதயகுமார பெரேரா உட்பட மதுவரை திணைக்கள அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளாக புதிதாக நியமிக்கப்பட்ட 3 பேர் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க முன்னிலையில் முறையாக பதவியேற்றனர். அதன்படி மேல் நீதிமன்ற நீதிபதிகளான W.K.S.U. பிரேமச்சந்திரா, கே. பிரியந்த பெனாடோ மற்றும் ஏ. பிரேமசங்கர் ஆகியோருக்கு ஜனாதிபதியினால் நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திய சனத்குமார் நாயக்கவும் கலந்து கொண்டார். பட்டளந்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையை இந்த வாரத்திற்குள் நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்க அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதிச இதனை தெரிவித்துள்ளார். இந்த அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராயுமாறு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க ஆலோசனை வழங்கியதாக அவர் தெரிவித்தார். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் சேவையாற்றிய பெண் வைத்தியர் பாலியல் துஷ்பிரயத்திற்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்தின் பிரதான சந்தேக நபராக ராணுவத்திலிருந்து தப்பிச் சென்ற நபர் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார். சந்தேக நபர் வெகு விரைவில் கைது செய்யப்படுவார் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற அமர்வில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர், அனுராதபுரம் வைத்தியசாலையில் சேவையில் இருந்த பெண் வைத்தியர் திங்கட்கிழமை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை என்னவென்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளிக்கையில் அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கவர் மேலும் உரையாற்றியதாவது: தேசபந்து தென்னக்கோன் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கிடைக்கப்பெற்ற நம்பத்தகுந்த தகவல்களுக்கு அமைவாகவே மாத்திரை பகுதியில் வீடொன்று சோதனை செய்யப்பட்டது. குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் அந்த வீட்டுக்கு சென்று தமது அடையாள அட்டையை காண்பித்து தான் வருகை தந்தமைக்கான காரணத்தை குறிப்பிட்டுள்ளனர். வீட்டை சோதனையிடுவதற்கு வீட்டில் இருந்தவர்கள் அனுமதி வழங்கியுள்ளார்கள். முன்னெடுக்கப்படும் சோதனை நடவடிக்கைகள் தொடர்பில் நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நம்பத்தகுந்த தகவல்களுக்கு அமைவாகவே நாடளாவிய ரீதியில் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கிடைக்கப்பெறும் தகவல்களை அலட்சியப்படுத்த முடியாது. அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவர் சபையில் எடுத்துரைத்தார். இச்சம்பவம் கவலைக்குரியது. குற்றவாளியை கைது செய்வதற்கு 5 விசேட போலீஸ் பிரிவுகள் ஊடாக பரிசோதனைகள் போலீசார் மேற்கொண்டுள்ளனர். சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். ராணுவத்தில் இருந்து தப்பிச் சென்ற நபர் என்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. சந்தேக நபர் வெகு விரைவில் கைது செய்யப்படுவார். விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன என்றார்.
தமிழீழ விடுதலை இயக்கமான டெலோ அமைப்பின் முக்கியஸ்தரும் வடக்கு மாகாண முன்னாள் உறுப்பினருமான விந்தன் கனகரட்னம் தமிழரசு கட்சியில் இணைந்து கொண்டுள்ளார். டெலோ அமைப்பின் முக்கிய உறுப்பினர்களில் ஒருவராக இருந்து முன்னாள் மாநகர சபை மாகாண சபை உறுப்பினராக இருந்த விந்தன் கனகரத்னத்திற்கும் கட்சிக்கும் இடையில் அண்மை காலமாக முரண்பாடுகள் ஏற்பட்டு வந்திருந்தன. இந்த நிலையில் திடீரென நேற்றைய தினம் அவரும் அவரது மகனும் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சிவஞான முன்னிலையில் தமிழரசு கட்சியில் இணைந்து உறுப்புரிமையை பெற்றுக் கொண்டுள்ளனர். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஆயுத போராட்டம் முதல் அரசியல் பயணம் என நீண்டகால உறுப்பினர் மட்டுமல்லாது அக்கட்சியின் முக்கியஸ்தராகவும் விளங்கி வந்த விந்தன் கனகரத்னம் அக்கட்சியிலிருந்து வெளியேறி தமிழரசு கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டமை அரசியல் கட்சிகளிடத்தை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள 17 உள்ளூராட்சி சபைகளிலும் இம்முறை இலங்கை தமிழரசு கட்சி நிர்வாகத்தை அமைக்கும் என கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்திறனியுமான M.A. சுமந்திரன் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடுவதற்கு தமிழரசு கட்சி இன்று கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தவிசாளர் முதல் யார் என்பதை தேர்தலின் பின்னர் அறிவிப்போம் எனவும் பல புதியவர்கள் கட்டாயம் நியமிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார். அத்தோடு வேட்பாளர் தெரிவில் இழுபறி நிலவுவதாகவும் அவற்றை சுமூகமாக தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணம் இலங்கை தமிழரசு கட்சியால் இன்று செலுத்தப்பட்டது. குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள கரைதுறை பெற்று புதுக்குடியிருப்பு மாந்தை கிழக்கு துணுக்காய் ஆகிய 4 உள்ளூராட்சி சபைகளிலும் இலங்கை தமிழரசு கட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்குரிய கட்டுப்பணம் இவ்வாறு செலுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளருமான துரைராசா ரவிகரன் முல்லைத்தீவு மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்தில் கட்டுப்பணத்தினை செலுத்தினார். மேலும் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் ஆண்டனி ஜெயநாதன் பீட்டர் இளஞ்செழியன் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்சபை உறுப்பினர்களான ரத்தினம் ஜெகதீசன் கிருஷ்ணபிள்ளை சிவகுரு ஆகியோரும் இதில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மருந்துகள் அத்தியாவசிய பொருட்கள் மீதான வெட்வரியை நீக்க கோரியும் பயங்கரவாத தடை சட்டத்தினை நிறுத்த கோரியும் இன்று கையெழுத்து பெறும் நடவடிக்கை யாழ் மத்திய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக நடைபெற்றது. கையெழுத்து பெறும் நடவடிக்கை மக்கள் பேரவை இயக்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது. இதில் மக்கள் பேரவை இயக்கத்தின் உறுப்பினர்களான வசந்த முதலிகே, ராஜ்குமார் ரஜீவ்காந்த், அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் மதுசன், பௌத்த தேரர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், சிவில் சமூகத்தினர், மக்கள் பேரவை இயக்கத்தின் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். சுமார் 200க்கும் மேற்பட்டோர் இன்றைய தினம் கையெழுத்திட்டனர். நான் ராஜ்குமார் ரஜீவ்காந்த், மக்கள் பேரவைக்கான இயக்கத்திலிருந்து. உங்கள் அனைவருக்கும் தெரியும், கிட்டத்தட்ட கடந்த 40 ஆண்டு காலமாக இலங்கையில் மிக மோசமான மனித உரிமைகளை மீறக்கூடிய ஒரு சட்டமாக பயங்கரவாத தடை சட்டம் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் மிக நீண்ட காலமாக தமிழ் மக்கள் மிக மோசமான பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றார்கள். பயங்கரவாத தடை சட்டம் சாதாரண சட்டங்களிலும் விட பல மோசமான விடயங்களை உள்ளடக்கி இருக்கின்றது. இதில் என்ன முக்கியமான பிரச்சனை என்றால், ஒருவரை கைது செய்து எந்தவித விசாரணையும் இல்லாமல் நீதிமன்றத்தில் அவரை ஒப்படைக்காமல் கிட்டத்தட்ட 90 நாட்கள் வரை முதலில் தடுத்து வைக்க முடியும். அதன் பிற்பாடு தொடர்ச்சியாக பல ஆண்டு காலம் தடுத்து வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக சிலர் 15 ஆண்டுகள் கழித்து கூட குற்றமற்றவர்கள் என விடுதலை ஆகியிருக்கிறார்கள். எனவே இப்படியான மோசமான ஒரு சட்டம் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருந்தோம். இந்த போராட்டங்களின் பொழுது கடந்த காலங்களில் NPP-யினர் இந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்று எங்களோடு சேர்ந்து குரல் கொடுத்திருந்தார்கள். ஆட்சி பொறுப்பை ஏற்க முன்னர் மக்களுக்கு அவர்கள் இந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதை கூறிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று ஆட்சி பொறுப்பை ஏற்று இத்தனை காலம் சென்ற பின்னும் சட்டம் அப்படியே இருக்கின்றது. அதனை நீக்குவதற்கான எந்த ஒரு முயற்சியையும் அவர்கள் எடுக்கவில்லை என்ற பாரிய குற்றச்சாட்டு அவர்கள் மேல் இருக்கின்றது. எனவேதான் நாங்கள் மக்கள் மத்தியிலே சென்று இந்த பொது பதாதையில் கையெழுத்திடும் வேலையை ஆரம்பித்திருக்கின்றோம். இது ஒரு அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் ஒரு செய்தியாகவும், மக்களினுடைய ஆணையை அரசாங்கம் மீறுகின்றது என்பதை ஞாபகப்படுத்தும் ஒரு வேலையாகவும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அரசாங்கத்திடம் எங்களது முக்கியமான கோரிக்கையாக உடனடியாக பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும், அத்தியாவசிய பொருட்களின் மேல் இருக்கின்ற வெட் வரி நீக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்று நாங்கள் இங்கு போராடி கொண்டிருக்கின்றோம். நன்றி.
குற்றச்செயல்களில் ஈடுபட்ட நபர்களை சட்டத்தின் பிடியிலிருந்து காப்பாற்றி விடுவதாக கூறி பணம் பெற்று வந்த போலீஸ் உயர் அதிகாரியின் மகனை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்துமாறு யாழ் நீதவான் நீதிமன்றம் போலீசாருக்கு கட்டளையிட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தின் பதில் பொறுப்பதிகாரியாக கடமையாற்றியவரின் மகன் போலீஸ் நிலையங்களுடன் வழக்குகளை முடிப்பதாக கூறி பணம் பெற்று வந்தமை தொடர்பில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினருக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றன. முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வந்த நிலையில் மகன் தலைமறைவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் போலீசார் வழக்கு தாக்கல் செய்த நிலையில் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்துமாறு மன்று போலீசாருக்கு கட்டளையிட்டுள்ளது. அதேவேளை சந்தேக நபரின் தந்தையான போலீஸ் அதிகாரி முல்லைத்தீவு போலீஸ் பிரிவிற்கு இடமாற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதிவேக வீதிகளுக்கு நேற்றிரவு முதல் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் FMB சூரிய பண்டார தெரிவித்துள்ளார். அதிவேக வீதிகளில் திடீர் விபத்துகள் ஏற்படும் போது உயிர்காக்கும் மற்றும் தீயணைப்பு சேவைகளுக்காக இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த அரசாங்கத்தின் போது போலீஸ் திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்ட யுக்திய நடவடிக்கைக்கு இணைந்ததாக பாதுகாப்பு அமைச்சினால் ஒரு வருடத்திற்கு முன்னர் குறித்த கடமையில் இருந்த போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் அகற்றப்பட்டனர். அதன்படி தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை நீட்டிப்பு, கொழும்பு வெளிப்புற சுற்றுவட்ட வீதி, புதிய கல்லணை பாலம் மற்றும் கொழும்பு ஹட்டுநாயக்க வீதிகளில் விபத்துகள் ஏற்பட்டால் உயிர்காக்கும் மற்றும் தீயணைப்பு சேவைகளுக்கு இந்த அதிகாரிகளை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த காலங்களில் போதைப் பொருளுக்கு அடிமையான பல்வேறு நபர்களால் கொழும்பு ஹட்டுநாயக்க வீதியில் புதிய கல்லணை பாலம் மற்றும் கொழும்பு வெளிப்புற சுற்றுவட்ட வீதிகளில் சொத்துக்கள் திருடப்படுவது குறித்து கவனம் செலுத்தி சொத்துக்களை பாதுகாக்க 20 அதிகாரிகள் கொண்ட குழு ஒன்று பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளது. கொரோனா பாதிப்புக்குள்ளான முஸ்லிம்களின் உடல்களை தகனம் செய்வது பொருத்தமான நடவடிக்கை அல்ல என்பதை தான் அப்போதே கூறியதாக முன்னாள் சுகாதார ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். கொரோனா பாதிப்புக்குள்ளான முஸ்லிம்களின் உடல்களை அடக்கம் செய்ய மறுக்கும் முடிவு பாதுகாப்பு அச்சுறுத்தலை காரணம் காட்டி ராணுவ புலனாய்வு தகவலின் அடிப்படையில் எடுக்கப்பட்டது. ஒரு அறிவியல் நிபுணராக வைரஸ் ஒரு இறந்த உடலில் உயிர் வாழ முடியாது என்ற கருத்தை நான் கொண்டிருந்தேன். எனவே அவர்களின் மத நடைமுறையின்படி அடக்கம் செய்வது ஒரு பிரச்சனையாக இருக்காது. நான் இதற்காக பேசினேன், ஊடக சந்திப்புகளையும் கூட வழங்கினேன். இருப்பினும் அடக்கம் செய்ய அனுமதிப்பதற்கு எதிராக ராணுவ புலனாய்வு பிரிவு எச்சரித்தது. எனவே பரிந்துரை தோற்கடிக்கப்பட்டது. அடக்கம் செய்வது பிற பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று ராணுவ புலனாய்வு எச்சரித்ததால் நாங்கள் அமைதியாக இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய மக்கள் சக்திக்குள் தற்கொலை குண்டுதாரிகள் குழு நுழைந்துள்ளதாக பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அர்த்த ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் இணைய ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தேரர் மேலும் கூறுகையில், இது தொடர்பான உண்மைகளை நிரூபிக்க தங்களிடம் ஆதாரங்கள் இருப்பதாகவும் இஸ்லாமிய தீவிரவாதிகளான இந்த குழுக்களிடமிருந்து ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க கவனமாக இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை இதன்போது தேசிய மக்கள் சக்திக்குள் இதுபோன்ற குழுக்கள் நுழைந்ததற்கான விளக்கத்துடன் கூடிய துண்டு பிரசுரம் மற்றும் புகைப்படத்தையும் ஞானசார தேரர் காட்சிப்படுத்தியதாகவும் அந்த தகவல்கள் கூறுகின்றன. விலங்கு கணக்கெடுப்பிற்கான செலவு செய்துள்ள தொகை குறைவானது எனவும் சேவை வழங்கும் அதிகாரிகள் சுயேட்சையாக முன்வந்துள்ளதாகவும் விவசாய, கால்நடைகள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளர் TP விக்ரம்சிங்க தெரிவித்துள்ளார். மந்திகள், குரங்குகள், மர அணில்கள் மற்றும் மயில்கள் ஆகிய விலங்குகளால் பயிர்களுக்கு சேதம் ஏற்படுவதின் காரணமாக இந்த மாதம் 15ஆம் தேதி விலங்கு கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. விலங்குகளால் ஏற்படும் பயிர் சேதங்கள் தொடர்பில் தகவல் கிடைத்த போதிலும் அதற்காக இதுவரை முறையான மதிப்பீடுகள் மேற்கொள்ளாமையை அடிப்படையாக கொண்டு இந்த யோசனை முன்மொழியப்பட்டதாக அவர் தெரிவித்தார். குரங்குகள் உட்பட பல்வேறு விலங்குகளால் கடந்த வருடத்தில் எதிர்பார்த்த தேங்காய் அறுவடையில் 100 மில்லியன் தேங்காய்கள் சேதமடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விலங்கு கணக்கெடுப்புடன் மாத்திரம் நின்று விடாமல் பயிர் சேதத்தை கட்டுப்படுத்த ஒரு முறையை உருவாக்க வேண்டும் என்றும் விவசாயிகளும் பொதுமக்களும் கூறுகின்றனர். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 5.5 மாதங்களாகும் நிலையில் இதுவரையில் 5156 பில்லியன் ரூபாவை கடனாக பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் இவ்வாறு கடன் பெறுவது பாரதூரமான தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் பிவித்ருஹெல உரிமையவின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டு முழுவதும் கிடைத்த அரச வருமானத்தை விட இந்த கடன் தொகை அதிகமாக இருப்பதை சுட்டிக்காட்டியவர் பெற்றுக்கொண்ட கடனை செலவு செய்த விதத்தை அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு அறிவிக்க
பாவிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். கட்சி தலைமை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே இதனை குறிப்பிட்ட அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், பெற்றுக்கொண்ட கடன்களை மீளச் செலுத்த முடியாமல் போனமையின் காரணமாகவே நாடு பொருளாதார நெருக்கடியில் சிக்கிக் கொண்டது என்பது முழு நாடும் அறிந்த விடயமாகும். அதன் காரணமாக கடன் பெறுவது மிகவும் சிக்கலான விடயமாக மாறியுள்ளது. இதன் பின்னணியில் வரவு செலவு திட்ட உரையின் போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எவ்வளவு கடன் தொகையை பெற்றுக் கொண்டுள்ளது என்பதை நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி அறிவிப்பார் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் ஜனாதிபதி அந்த கடமையை முறையாக செய்யவில்லை. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எதை செய்யாவிட்டாலும் கடன் பெறும் செயற்பாடுகளை மாத்திரம் சிறப்பாக செய்துள்ளது என்ற விடயத்தை மக்களுக்கு வெளிப்படுத்துவது எங்களின் கடமையாகும். 2025 ஆண்டு மார்ச் மாதம் 5ஆம் தேதியாகும் போது, அதாவது அரசாங்கம் பதவிக்கு வந்து 5.5 மாதங்களாகும் நிலையில் இதுவரையில் 5156 பில்லியன் ரூபாவை கடனாக பெற்றுக் கொண்டுள்ளது. இதன் பாரதூர தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். 2024ஆம் ஆண்டு முழுவதும் அரசாங்கத்தால் சேகரித்துக் கொள்ளப்பட்ட வருமானம் 4000 பில்லியன் ரூபாவாகும். ஆனால் 5.5 மாதத்தில் 5156 பில்லியன் ரூபாவை கடனாக பெற்றுக் கொண்டுள்ளார்கள். இந்த கடனில் 3775 பில்லியன் ரூபாய் கடனை திரைசரி உண்டியலினூடாகவும் மேலும் 1063 பில்லியன் ரூபாவை திரைசரி பிணிமுறைகளினூடாகவும் பெற்றுக் கொண்டுள்ளார்கள். அதற்கு மேலதிகமாக உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம் மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கிகளினூடாக 1084 மில்லியன் ரூபாவை கடனாக பெற்றுக் கொண்டுள்ளார்கள். அதேபோன்று மக்கள் வங்கி மற்றும் இலங்கை வங்கி போன்ற இரு அரசு வங்கிகளில் வங்கி கடன் வசதிகளையும் பெற்றுக் கொண்டுள்ளார்கள். இவ்வாறு பெற்றுக்கொண்ட கடன்களை கடன் மீளச் செலுத்துவதற்கு பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் அது தொடர்பில் தெளிவான தகவல்கள் எதுவும் இல்லை. அதன் காரணமாக இந்த பாரிய கடன் தொகையை பெற்றுக்கொண்ட அரசாங்கம் என்ன செய்தது என்பதை நாட்டுக்கு வெளிப்படுத்துவது அரசாங்க தலைவர்களின் கடமையாகும் என்றார். போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலசின் பாதுகாப்பில் இருக்கின்றாரா என்பது எமக்கு தெரியாது. அதேவேளையில் போலீசில் சரணடைவதற்கு அவருக்கு எந்த ஒரு காலக்கெடுவும் வழங்கப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். தேசபந்து தென்னகோனை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை விசேட போலீஸ் குழுக்கள் முன்னெடுத்து வருகின்றன. அந்த வகையில் எந்த சந்தர்ப்பத்திலும் அவர் கைது செய்யப்படலாம். ஆனால் அவர் முன்னாள் அமைச்சர் டிரான் அலசின் பாதுகாப்பில் உள்ளாரா என்பது எமக்கு தெரியாது. அவர் குறித்த தகவல் தெரிந்தவர்கள் போலீஸ் அல்லது குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அறிவிக்கலாம். அதேவேளை அவர் தொடர்பில் கிடைக்கப்பெற்றுள்ள சகல தகவல்களையும் அடிப்படையாக கொண்டு போலீசார் தீவிர தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அதேவேளை அவரை கட்டாய விடுமுறையில் அனுப்புவது குறித்தோ அல்லது பணியிடை நிறுத்தம் செய்வது குறித்தோ இதுவரையில் தீர்மானிக்கப்படவில்லை என அவர் மேலும் தெரிவித்தார். தேசபந்து தென்னகோனை காணும் இடத்தில் கைது செய்யுமாறு பகிரங்க பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மாத்திரை நீதவான் நீதிமன்றம் இந்த பிடியாணையை பிறப்பித்துள்ளது. தேசபந்து தென்னகோனை கைது செய்யுமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் கடந்த 28ஆம் தேதி பிடியாணை பிறப்பித்திருந்தது. 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி மாத்திரை பிலீன பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு முன்பாக நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பான விசாரணையின் போதே இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. பின்னர் அவருக்கு வெளிநாட்டு பயணத்தடையும் விதிக்கப்பட்டது. அறகலைய போராட்டத்தின் காரணமாக விஜித்புர வீட்டு தொகுதியிலிருந்து குறைந்த விலையில் வீடுகளை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு 50 முன்னாள் அமைச்சர்களின் நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக வீடமைப்புத்துறை பிரதி அமைச்சர் டிபி சரத் தெரிவித்துள்ளார். மேலும் சில முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் சொத்து சேதத்திற்கு இழப்பீடு பெறுவதோடு மட்டுமில்லாமல் விஜித்புர வீட்டு தொகுதியிலிருந்து வீடுகளையும் வாங்கியிருப்பது மேலும் தெரிய வந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இது தொடர்பிலான பிரதி அமைச்சரின் அறிக்கையின்படி போராட்டங்களின் போது சொத்துக்கள் சேதமடைந்த 76 முன்னாள் எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு வீடுகள் வழங்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்தாலும் அவர்களில் 26 பேர் மட்டுமே நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையத்துடன் சட்டப்பூர்வ ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளனர் என்பது தெளிவுபடுத்தப்பட்டது. ஒப்பந்தங்களில் கையெழுத்திடாத மீதமுள்ள 50 பேருக்கு வீடுகளை வழங்கும் செயல்முறையை நாங்கள் இடைநிறுத்தியுள்ளோம். விஜித்புர வீட்டு வளாகத்தில் குறைந்த விலையில் வீடுகளை வாங்கிய 26 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களிடமிருந்து ஏற்பட்ட இழப்புகளை அரசாங்கத்தால் மீட்டெடுக்க முடியுமா என்பதை தீர்மானிக்க தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருகிறது.
இந்த வீட்டு வளாகத்தில் குறைந்த விலை வீடுகள் வழங்குவதால் அரசுக்கு 220 மில்லியனுக்கும் அதிகமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக நகர்ப்புற மேம்பாடு, கட்டுமானம் மற்றும் வீட்டு வசதி அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த ஆய்வு அந்த அமைச்சரவை முடிவின் சட்டபூர்வமான தன்மை மற்றும் நியாயத்தை ஆராயும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கூறிய முன்னாள் எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்கள் நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையத்துடன் கையெழுத்திட்ட ஒப்பந்தங்கள் இந்த வீடுகளுக்கு அவர்கள் செலுத்திய தொகை மற்றும் அவற்றின் நியாயமான சந்தை மதிப்பு குறித்து விரிவான பகுப்பாய்வு நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றார். கனடாவில் துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்காகி உயிரிழந்த இலங்கை பெண் தொடர்பில் அந்நாட்டு போலீசார் தகவல்களை வெளியிட்டுள்ளனர். குறித்த இலக்கு வைக்கப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 20 வயது இலங்கை பெண் ஒருவரும் ஒரு நாயும் உயிரிழந்துள்ளதுடன் 26 வயது ஆண் ஒருவரும் படுகாயமடைந்துள்ளார். கனேடிய செய்திகளின்படி கனடாவின் மார்க்காமில் உள்ள ஒரு வீட்டிற்குள் இரட்டை துப்பாக்கிச்சூடு நடந்துள்ளது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்த 20 வயதான நிலாக்ஷே ரகுதாஸ் என்ற இலங்கையைச் சேர்ந்த பெண் அடையாளம் காணப்பட்டுள்ளார். துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து அவர் சிகிச்சை அளிக்க கொண்டு செல்லப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். இந்த தாக்குதலுடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்கள் கருப்பு 4 கதவுகள் கொண்ட வாகனத்தில் வீட்டை விட்டு வேகமாக ஓடி வருவதை கண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் இது குறிவைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடா என்று விசாரிக்கப்படுகிறது. மேலும் இந்த வீடு கடந்த காலங்களில் பலமுறை குறிவைக்கப்பட்ட தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன என்பதை நாங்கள் உறுதிப்படுத்த முடியும் என்று சம்பவ இடத்தில் உள்ள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதற்கமைய கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் 5 முறை போலீசார் அந்த வீட்டிற்கு அனுப்பப்பட்டதாகவும் கடந்த ஆண்டு 3 முறை அழைப்புகள் வந்ததாகவும் அதிகாரியொருவர் கூறினார். அந்த சம்பவங்களில் பல சந்தேக நபர்கள் தூரத்திலிருந்து வீட்டை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதுடன் கடந்த ஆண்டு பிப்ரவரியில் அந்த வீட்டில் ஒரே நேரத்தில் துப்பாக்கிச்சூடுகள் நடத்தப்பட்டுள்ளதுடன் அடுத்த மாதத்திலும் 2 முறை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. எனினும் அந்த சம்பவங்களில் யாரும் கைது செய்யப்படவில்லை. இந்த நிலையில் கனேடிய கொலை விவகார பிரிவு இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கனடா பாராளுமன்றத்திலிருந்து தனது நாட்காலியுடன் நாக்கை நீட்டியபடி ஜஸ்டின் ரூடோ வெளியேறிய போட்டோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. வட அமெரிக்க நாடான கனடாவின் பிரதமராக இருந்த ஜஸ்டின் ரூடோ கடந்த ஜனவரியில் தன் பதவியை ராஜினாமா செய்தார். இந்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மக்களின் செல்வாக்கை இழந்ததால் கட்சியின் ஒரு பிரிவினர் நெருக்கடியை தொடர்ந்து அவர் ராஜினாமா செய்தார். கட்சிக்கு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் வரை பிரதமராக அவர் தொடர்வார் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. 1 மாதத்திற்கு மேலாக நடந்த பலகட்ட ஆலோசனைகளை தொடர்ந்து கட்சியின் தலைவராக மார்க் கார்னி நேற்று தேர்வு செய்யப்பட்டார். அடுத்த சில நாட்களில் அவர் பிரதமராக பதவியேற்க உள்ளார். இந்த நிலையில் இன்று புதிய பிரதமராக பதவியேற்க உள்ள மார்க் கார்னியை ஜஸ்டின் ரூடோ சந்தித்தார். தனது பதவிக்காலம் முடிவடைவதால் ஜஸ்டின் ரூடோ தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார். அவர் பாராளுமன்றத்திலிருந்து தனது நாட்காலியுடன் நாக்கை நீட்டியபடி வெளியேறினார். இந்த புகைப்படம் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது.